வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் நல்ல ஹெல்த்தியான கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது டிஃபனுக்கு இந்த கொத்தமல்லி சட்னி வைப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டோட இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இது கூடவே 6 பல்லு பூண்டுகளை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் சேர்க்கும்போது கீனி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது வதங்கும்போது வெடிக்குங்க. அதனால தான். இது கூடவே 6 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம புளி சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது போல் மஞ்சத்தூள் சேர்க்கும்போது அந்த இலையோட கலர் மாறாமல் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக கிடைக்குங்க. இப்போ இது கூட 3 சொல அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்தோம் இல்லையா, அதுக்கு அரை கைப்பிடி அளவுக்கு க்ளீன் பண்ணின புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு கொத்தமல்லி இலைகள் அதிகமாக இருக்கணும், புதினா இலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. இப்போ இது கூட அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம். தேங்காவை துருவி சேர்க்கும்போது அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இந்த வானல் ஹீட்டில் தான் இந்த கொத்தமல்லி புதினா இலைகள்லாம் நல்லா வதக்கி விடணுங்க. இந்த இலைகளை ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வதக்கணுன்னா கசப்புத்தன்மை வரும். அதனுடைய டேஸ்ட்டு டோட்டலாக மாறிடும். அதனால் இந்த வானல் ஹீட்டில் தான் இதை இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க. இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இது நல்லா ஆறின பிறகு இந்த பொருட்கள் கரெக்டாக அரைப்படுற மாதிரி மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு. இது போல் சேர்த்துட்டு அந்த வானலில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது போல் பர்ஃபெக்டான கலர் வரணுன்னா நம்ம புதினா கொத்தமல்லி இலைகளை வதக்கும்போது 2 நிமிஷத்துக்கு மேலே வதக்கக்கூடாது. அதே போல் அந்த வானலோட ஹீட்டில் தான் வதங்கணுங்க. இப்போ இந்த சட்னிகளை இது போல் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்து இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி மேலே சேர்த்துக்கலாம். அந்த தாளிப்பை சேர்த்த பிறகு இதனுடைய மனமே செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த தாளிப்பு எல்லாமே இந்த சட்னி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த சட்னி சாப்பிடும்போது நல்ல ஒரு மணமாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சூடான தோசையும் ரெடியாக இருக்குது, இட்லியும் ரெடியாக இருக்குங்க. இது கூட நம்ம சட்னியை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான சாதத்து கூட இந்த சட்னியை பஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோ செய்து பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.